அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் நம்பிக்கைக்குரிய ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இதை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் உங்கள் அந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அப்புறம் நம்ம போடக்கூடிய நல்ல நல்ல வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்துடும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க முதல்ல. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஏற்கனவே இப்போ ஜாதகம்ன்ற அமைப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி அதோடைய தொடர்ச்சி. இந்த ஒரு ஜாதகத்தில் 12 கட்டங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ராசியும் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாவகம்னு சொல்லலாம். 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 3ஆம் பாவகம்னு ஒவ்வொரு பாவகம் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த பாவகத்துக்குன்னு சில குணங்கள் இருக்குது. அந்த குணங்களை அந்த பாவகத்தில் எந்த கிரகம் வந்து உட்கார்ந்தோ அந்த கிரகம் தலைமையேற்று நடத்தும். அந்த பாவத்துக்குரிய காரகத்துவங்களை அந்த கிரகம் உங்களுக்கு கொடுக்கும். அதுக்குரிய பலன்களை கொடுக்கும். அது நல்ல பலனோ கெட்ட பலனோ உங்களுக்கு அந்த பாவகத்தில் உட்காரக்கூடிய கிரகம் கொடுக்கும். அந்த பாவகத்தின் அதிபதினு ஒருத்தர் இருப்பார். ஸோ அவரும் உங்களுக்கு என்ன செய்வார், தன்னுடைய தசா புத்தி நடக்கிறப்ப இந்த பாவத்துக்குரிய காரகத்துவத்தை உங்களுக்கு செயல்படுத்துவார். அப்போ அது எப்படி அப்படின்னா, இது எப்படி சார் கடைப்படுற 1ஆம் பாவம் 2ஆம் பாவம்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் புரியலையே அப்படின்னா சொல்கிறேன். 1ஆம் பாவகம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா லக்கணம் இருக்கிற இடம் தான் உங்களுக்கு 1ஆம் பாவம். எந்த ராசியில் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லக்கணம் எந்த இடத்துல இருக்கோ அதுலேருந்து தான் கணக்கு. அதில் இருந்து லக்கணம் தான் 1ஆம் பாவகம். அப்போ அதுக்கு அடுத்த பாவகம் 2ஆம் பாவகம். லக்கண பாவகம் வந்து என்ன சொல்லும், என்ன காரகத்துவம் சொல்லும் அப்படின்னா, லக்கண பாவகம் உங்களுடைய குணநலன்கள், நீங்கள் இந்த பூமிக்கு பிறக்கும்போது வாங்கி வந்த வரங்கள் என்னென்ன, நீங்கள் பட வேண்டிய கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ எல்லாமே அதில் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்கும், உங்களுடைய கேரக்டர் வைஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம அந்த உங்கள் லக்கணத்தை வச்சு பார்த்தோம். இந்த லக்கணத்தை எந்தெந்த கிரகங்கள் பார்க்கிறதோ அந்த கிரகங்கள் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதும் சில பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி உங்கள் லக்கணத்துக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார். அது என்ன இருந்ததுன்னா, அந்த ராசிக்கு நாதன். அந்த ராசி நாதன் வந்து உங்களுக்கு அவர் தான் லக்கண அதிபதி. அந்த லக்கண அதிபதி எந்த கிரகங்களுடைய தொடர்பு கொள்கிறாரோ அந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு லைஃப் லாங்காக கிடைக்கும். சரிங்களா? நல்ல கிரகங்கள் பார்த்தா நல்ல பலன்கள், கெட்ட கிரகங்கள் பார்த்தா கெட்ட பலன்கள். இதில் கெட்ட கிரகங்கள்னு சொல்கிறோம். அது என்ன அப்படின்னா, சனி, செவ்வாய், ராகு, கேது, இது வந்து கொஞ்சம் கெட்ட கிரகங்கள். நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் அப்படின்னா குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன், இந்த 4 வந்து நல்ல கிரகங்கள். சூரியன் அவர் வந்து இங்கிட்ட 50% இருப்பார், அங்கிட்ட 50%. நல்லது ஒரு 50%, கெட்டது ஒரு 50%. இது வந்து அவர் சூரியன் கொடுப்பார். ஸோ அதனால் சூரியன் வந்து நடுநிலை நாயகன் வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி ஒவ்வொரு பாவத்துலேயும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. அப்போ 1ஆம் பாவம் லக்கணம், உங்களுடைய வரலாறு, உங்களுடைய உங்களுடைய குணநலன் எல்லாத்தையும் பார்த்துலாம் லக்கணத்தில். சரி, 2ஆம் பாவகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது வந்து குடும்பஸ்தானம், வருமானம் ஸ்தானம், தன வரவு போக வாக்குஸ்தான். அப்போ வாக்குஸ்தான், இந்த வாக்கை வந்து நம்ம பேச்சு நம்ம எப்படி இருக்கோம், கோபமாக பேசுவோமா இல்லை குறைச்சி பேசுவோமா அப்படிங்கிறத அந்த 2ஆம் பாவத்தில் உட்காரக்கூடிய கிரகங்கள் தீர்மானிக்கும். நல்ல கிரகங்கள் உட்கார்ந்தால் நம்ம நல்ல விதமாக எல்லாரோடையும் பழகுவோம், நல்லா பேசுவோம். இப்போ செவ்வாய் போன்ற உக்கிரமான கிரகங்கள் வந்து உட்காந்துருக்குன்னு வைங்களேன், அப்போ நீங்கள் ரொம்ப கோவக்காரராக இருப்பீங்க. சனி பகவான் வந்து உட்காந்துருந்தான்னு வைங்களேன், யாருக்கிட்டையும் அதிகமாக பேச மாட்டீங்க, அமைதியாக இருக்கு, கம்முன்னு. அப்போ அது வந்து 2ஆம் பாவம்.
மூன்றாம் பாவகம் வந்து தைரியம், வீரியம், முயற்சி, இளைய சகோதரன், சகோதரி. இப்போ இந்த மாதிரி காரகத்துவங்களை மூன்றாம் பாவகம் காட்டும். உங்கள் இளைய சகோதரை பற்றி பார்க்கணுன்னா மூன்றாம் பாவகம், சகோதரியை பற்றி பார்க்கணுன்னாலும் மூன்றாம் பாவகம். அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி, உங்களுடைய தைரியம், வீரியம், காம உணர்ச்சி, இது போன்ற விஷயங்களை வந்து நம்ம மூன்றாம் பாவத்தை வச்சு தெரிஞ்சுக்கலாம். அதில் எந்த கிரகங்கள் உட்காந்துருக்கோ அது, அல்லது எந்த கிரகங்கள் அந்த மூன்றாம் பாவத்தை பார்க்குதோ அது, அந்த கிரகங்களை சம்மந்தப்படுத்தி நம்ம பலன் பார்த்துடலாம். சரி, நான்காம் பாவகம் வீடு, மனை, வாகனம், நிலம், தாயாரை பற்றி பார்க்கணும்னா நாலாம் பாவகம். சரிங்களா? இதை பார்த்தோன்னா நாலாம் பாவத்தில் லக்கணத்திலிருந்து, லக்கணம் தான் 1, அப்புறம் 2, 3, 4 அப்படின்ட்டு வந்து ஐந்தாம் பாவகம் பார்க்கணும்னா குழந்தைகள், பூர்வ புண்ணியஸ்தானம், உங்களுடைய முன்னோர்கள், குலதெய்வம், காதல், கவிதை, எண்ணம், சரிங்களா, கற்பனை, இது எல்லாமே வந்து ஐந்தாம் பாவம். அறிவு கூர்மை எல்லாமே ஐந்தாம் பாவம். இதில் மூன்றாம் பாவகம்னு ஒரு பாவம் பார்த்தோம் பார்த்தீங்களா? அதில் வந்து பத்திரங்கள், எழுத்து, கம்ப்யூட்டர், கணினி எல்லாமே இது சம்மந்தப்பட்டதில் அந்த மூன்றாம் பாவத்தில் நல்ல கிரகங்கள் இருந்து அதில் டாப்பில் இருப்பாங்க. ஸோ ஐந்தாம் பாவகம் குலதெய்வம், குழந்தைகள் எல்லாம் பார்க்கும். ஆறாம் பாவகம் வந்து நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா நோய், கடன், எதிரி, ரண ருண சத்ருஸ்தானம். அது வந்து சரிங்களா, அவமானங்களை கொடுக்கும், குணமாகக்கூடிய நோயை கொடுக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு, அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறாரு, பரீட்சை எழுதுறாரு, அது வந்து அந்த ஆறாம் பாவகம் தான். போகின்ற காரியம் வெற்றி ஆகுமா தோல்வி ஆகுமா, அரசு வேலை, உத்தியோகம், அரசு வேலைன்னு மட்டும் இல்லை உத்தியோகமும் சேர்ந்துடும். அது நீங்கள் தனியார் மயமாக இருந்தாலும் பரவாயில்ல, உத்தியோகமும் 6வது ஸ்தானம் தான். 7 மனைவி. சரிங்களா, மனைவியை பார்க்கணுமா, மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 7ஆம் பாவம். நண்பர்கள், கூட்டு தொழில், சரிங்களா. 2வது குழந்தை, முதல் குழந்தை 5ஆம் பாவகம், 2வது குழந்தையை பார்க்கணும்னா 7ஆம் பாவகம். இந்த மாதிரி விஷயங்கள் 7ஆம் பாவத்தில் இருக்கும். 8ஆம் பாவகம் உங்களுடைய ஆயுள் ஸ்தானம், விபத்து, கண்டம், அப்புறம் அவமானம், அப்புறம் வந்து உங்களுக்கு உயிர் போகிற அளவுக்கான நோய்கள், உயிரே எடுத்துரும், கேன்சர், அது மாதிரி. அப்போ அந்த மாதிரி சில கடுமையான கண்டங்களை வந்து இந்த 8ஆம் பாவம் கொடுக்கும். ஆனால் 8ஆம் பாவமே திடீர்னு உங்களுக்கு ஒரு புதையல் கிடைச்ச மாதிரி, புதையல், பண வரவு, திடீர்னு பல்கா ஒரு இடம் வைக்காமல் இருந்திருக்கும். அந்த 8ஆம் பாவ திசை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடம் வேகமாக வச்சு உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடும். திடீர் யோகம், திடீர்னு உங்களுக்கு யோகம் வரும், திடீர் பண வரவு. அப்புறம் வந்து புதையல், உயிர் சொத்து, இன்சூரன்ஸ் தொகை, அதே மாதிரி பேங்க்கில் டெபாசிட் முடிஞ்சு வர்றது எல்லாமே வந்து 8ஆம் பாவம். 9ஆம் பாவகம் பார்க்கணும்னா அது வந்து பாக்கியஸ்தான். அது வந்து தந்தையை பற்றி பார்க்கணும்னா 9ஆம் இடம். இப்போ உங்களுக்கு இந்த பிறவியில் அந்த 9ஆம் பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து பாக்கியஸ்தானி. சரிங்களா, அந்த கிரகத்தின் காரத்துவத்தின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த சில பாக்கியங்கள் இயற்கையாகவே வந்து படைக்கப்பட்டிருக்கு. 10ஆம் பாவகம் வந்து தொழில், சுய தொழில். இப்போது 9ஆம் பாவகம் பார்த்தோம் இல்லையா, அது வந்து 2வது திருமணம். ஒருத்தருக்கு 2வது திருமணம் நடக்குமா நடக்காதா, மனைவி இழந்துட்டார், 2வது திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த 9ஆம் பாவத்தை வந்து தெரிஞ்சு. 10ஆம் பாவகம் தொழில் சுய தொழில், நீங்கள் சொந்தமாக பண்ணுற தொழில். 7ஆம் பாவம் கூட்டு தொழில், இது வந்து சொந்த தொழில். அது எப்படி நடக்கும், எந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. போக வந்து உங்களுடைய ப்ரமோஷன், பதவி உயர்வு, மாமியாரை பற்றி பார்க்குறது, மனைவியால் வரக்கூடிய அந்த வருமானங்கள், இது எல்லாமே வந்து 10ஆம் இடத்தை வச்சு நம்ம கணிக்கலாம். அது ஒரு வெற்றி ஸ்தானம் தான். உங்களுக்கு வியாபாரத்தில் வந்து நீங்கள் எப்படி உங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி பெறும், 3வது ஸ்தானத்தில் நீங்கள் பண்ண முயற்சிக்கான வெற்றி வந்து இந்த 10வது ஸ்தானத்தில் கிடைக்கும். 11ஆம் பாவம் வந்து லாபஸ்தானம். அதாவது நீங்கள் உழைக்காமையே உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி முதலீடுகள், நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள், இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், வாடகைக்கு வீடு விட்டுருக்கீங்க, ஸோ அந்த வாடகை வருமானம், இது மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடம் வந்து வெற்றி ஸ்தானம், லாபஸ்தான். அது வந்து உங்களுக்கு நிறைய
புண்ணியங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 11ஆம் பாவம் மிகச்சிறப்பாக இருக்கும். சரிங்களா? அது யோகமாக வேலை செய்யும். அந்த நேரத்தில் அது வந்து உங்களுக்கு பாதகமாக வேலை செய்யும். சரி, 12ஆம் பாவகம் அயன சயன தூக்கம், நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த பாவகம் வந்து 12. இப்போ விரயஸ்தானம், நீங்கள் சம்பாரித்ததெல்லாம் அதில் உங்களுக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க. உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம உயிர் போகக்கூடிய ஸ்தானம் வந்து 12ஆவது. ஏன்னா அதான் வந்து இது முடியுது, உங்களுக்கு ஆயுள் முடியக்கூடிய ஒரு இடம் வந்து 12ஆம் ஸ்தானம். ஸோ படுத்த படுக்கையாகி பணம்லாம் செலவாகிறது, அல்லது சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுறது. நல்ல கிரகங்கள் இருந்துச்சுன்னா சுப காரியங்களுக்காக செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 12ஆம் பாவகம் வந்து இதை உணர்த்தும். நம்மளுடைய அயன சயன தூக்கம், இப்போ வந்து விரக்தி நிலை, சரிங்களா, மனக்கவலை, இது பூராமே அந்த 12ஆம் பாவத்தில் இருக்கும். அப்போ நம்ம ஏற்கனவே வந்து நல்ல அந்த 1 4 7 10 நம்ம நல்ல முறையில் முயற்சிகள் பண்ணி நம்ம நல்லது செஞ்சோம்னா 12ஆம் பாவகம் சுபத்துவமாக அமையும். சரிங்களா? இதுதான் வந்து இந்த 12 பாவங்கள்.